இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நியூமராலஜினா என்ன, நியூமராலஜி உண்மையா, அதை நம்பலாமா இல்லை நம்பக்கூடாதா, அது கிமிக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நியூமராலஜினா நம்பர்ஸ் பற்றி சொல்கிறது. இந்த நம்பர்ஸ் இன்டர்ன் எங்கே கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா பிளானட்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 41 அப்படின்னு ஒன்று நம்பர் இருக்குது அப்படின்னா, இந்த நம்பர் பெரிய பெரிய தலைவர்களை உருவாக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டாப் பொசிஷனுக்கு எப்படினாலும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் புகழ் கிடைக்கும், நிறையா சம்பாதிப்பாங்க, எல்லா நன்மைகளும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 41. ஸோ இது எல்லாருக்கும் நடந்துருதா அப்படின்னா கிடையாது. ஆனால் யார் இந்த நம்பர் வச்சுருக்காங்க, ஒரு பேர்லேயோ இல்லை ஃபோன் நம்பர்லேயோ இந்த நம்பர் வச்சுருக்காங்க, அவங்க இந்த முயற்சிகள்லாம் போடுறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் இன்டர்ன் பிளானட்ஸை தான் கன்வெர்ட் பண்ணுது. இந்த 41 எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, 4னா ராகு, பிரம்மாண்டமாக யோசிக்கணும், பிரம்மாண்டமாக பிளான் பண்ணணும், பிரம்மாண்டமாக எக்ஸிக்யூட் பண்ணணும், பிரம்மாண்டமாக உழைக்கணும். இது எல்லாமே பண்ணாதான் ராகு நல்லா வேலை செய்வார். இந்த 1 சூரியனாக கன்வெர்ட் ஆவார். இந்த 1 என்ன பண்ணுவோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் கொடுக்கும், அத்தாரிட்டி கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகிறப்போ 5ஆக கன்வெர்ட் ஆவாங்க. அவங்க புதன் கம்யூனிகேஷனில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த 41 வச்சுருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு இந்த ராகுவோட குவாலிட்டிஸும் இருக்கும், அதே மாதிரி சன்னோட குவாலிட்டிஸும் இருக்கும், இந்த புதனோட குவாலிட்டிஸும் இருக்கும். பட் இது எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி உங்கள் டே டு டே லைஃப்பில் எஃபோர்ட் எவ்வளோ போடுறீங்க, எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறீங்க, எப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ சும்மா நம்ம பேர் மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லாமே மாறிடாது. நீங்கள் பேர் ஏதோ ஒரு பேர் வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நியூமராலஜி படி பேர் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நியூமராலஜி படி நீங்கள் நம்பர்ஸ் வச்சுக்கலாம். பட் இதெல்லாம் செகண்டரி, ஒரு எய்டிங் டூல், இல்லைனா ஒரு ஹெல்பிங் ஃபேக்டர் மட்டும்தான். ஸோ உங்களோட முயற்சி, உங்களோட பிளானை, இதுதான் ப்ரைமரி. ஸோ இதை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் உழைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நியூமராலஜி எங்கெல்லாம் அப்ளை ஆகும், எப்படிலாம் பார்ப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா அதான் உங்களோட டிசைன். கிட்டத்தட்ட உங்களோட டே, அப்புறம் மந்த்து, அப்புறம் இயர், இந்த 3ஐயும் தனித்தனியாக பார்த்து, சம்மாவும் பார்த்து, உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் இருக்குது, என்ன வரும் என்ன வராது, உங்கள் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, உங்கள் கிட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறப்போ எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கோ, இல்லை எதெல்லாம் அமைஞ்சிருக்கோ, அதெல்லாம் நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். எதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் லேகிங்காக இருக்கோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் உங்கள் வெட்டிங் டேட்லேயும், நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போகிறீங்கன்னா அந்த புதுமனை புகுவிழா டேட்லேயும், உங்களோட வெஹிக்கிள் நம்பர்ஸ்லேயும், உங்கள் மொபைல் நம்பர்ஸ்லேயும், எல்லாத்துலேயும் இருக்க நம்பர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி எது உங்களுக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு, எப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்போ சும்மா எதுவுமே பண்ணாமல் இருக்கும், எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். பட் இது எல்லாமே, இது மட்டும்தான் தேவையா, இது மட்டுமே நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருமானா கிடையவே கிடையாது. இது எதுவுமே வேணாம், இல்லை எதுவுமே தேவையில்லைனா கூட நீங்கள் உங்கள் முயற்சி போடுறப்போ, உங்களோட நம்மளுடைய சொன்ன மாதிரி சரணாகதின்னு அடையிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் நடக்கும். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.